அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். உபாகமம் 33 அதிகாரம் 24. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். 25. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழிருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு தேவ கிருபையிலே வளர உதவி செய்வார். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள், நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். இந்த புத்தாண்டிலே ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 24, 25 நான் வாசிக்கிறேன். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாய் இருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பு வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்பதுதான். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய புத்தாண்டு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் தான் மரணம் சபிக்கிற அந்த சூழ்நிலையிலே தன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதித்து ஜெபித்து தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை சொல்கிறான். இதை ஆதியாகம புஸ்தகம் 49 அதிகாரத்திலே காண முடிகிறது. இதை ஜெபம் என்று சொல்லலாம், தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம், ஆசீர்வாதம் என்று சொல்லலாம். உபாகம புஸ்தகம் 33 அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேலின் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அழைத்து அவர்களுக்கு யாக்கோபு செய்தது போல ஜெபித்தான், அவன் ஆசீர்வதித்தான், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்கிறான். உபாகமம் 33 அதிகாரம் 24, 25 கடைசி வாக்கியத்தை நான் சொல்கிறேன். உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும். சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்கள் நாட்களுக்கு தக்கதாக உங்கள் பலன் இருக்கும் என்று ஆண்டவருடைய வேத வசனத்தின் ஊடாக ஆண்டவராகிய கர்த்தர் பேசுகிறார். உண்மையாகவே உபாகமம் 33 அதிகாரம் 24, 25 வாசித்தால் ஆசேருக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் மற்ற கோத்திரங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும் மிக அதிகமான ஆசீர்வாதங்களைப் போல அது காணப்படுகிறது. சிலர் இந்த வசனத்திற்கு இவ்வாறு விளக்க சொல்வார்கள். உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு பலன் இருக்கும் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், அந்தந்த வயது, அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த காலத்துக்கு தக்கதாக ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார் என்று விளக்குவர்களும் உண்டு. அதாவது வாலிப வயதிலே வாலிப வயதுக்கேற்ற பலன் உண்டு, முதிர் வயதிலே முதிர் வயதுக்கேற்ற ஒரு பலன் உண்டு, நடுத்தர வயதிலே அதற்கேற்ற பலன் உண்டு என்று அவ்வாறு போதிக்கிறவர்களும் உண்டு. அதே சமயத்திலே துன்ப காலத்திலே அதை தாங்கத்தக்கதான பலன் உண்டு. அதே சமயத்திலே துயரப்பட்ட காலங்களிலும் அதை தாங்கத்தக்கதான பலனை ஆண்டவர் தருகிறார். நெருக்கப்படுகிற காலங்களிலே, நமக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்த காலங்களிலும் ஆண்டவர் அதை சகிக்க, அதை கடந்து செல்ல பலன் தருகிறார் என்று அதை சொல்லி அதை போதிக்கிற மக்களையும் நான் கண்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த வசனத்தை இன்னொரு கோணத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும் என்று. பலன் என்கிற அந்த வார்த்தையானது எபிரேய மொழியிலே டாபா என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
எபிரேய வேதாமத்திலே இந்த டாபா என்கிற வார்த்தை இந்த ஒரே ஒரு இடத்தில் தான் வருகிறது. ஆனால் இது அரேபிய மொழிகளிலே அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் இளைப்பாறுதல் என்கிற பெயர் வருகிறது. பெலன் என்கிற ஸ்ட்ரென்த் என்கிற பெயர் அல்ல, இளைப்பாறுதல் என்கிற பெயர் வருகிறது. சில நாடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன், சில பெரிய மெட்ரோ சிட்டிகளிலே பார்த்திருக்கிறேன், டாபா ஹோட்டல்கள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். அதாவது வாகனங்களை ஓட்டுகிற அந்த ஓட்டுநருக்கு தங்குவதற்கும் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கிற அந்த இடத்தை டாபா உணவகம் என்று அநேக இடத்திலே அங்கு சூட்டப்பட்டு அதை நான் கவனித்திருக்கிறேன். அப்படியானால் டாபா என்றால் ஸ்ட்ரென்த் என்கிற பொருள் வரவில்லை, இளைப்பாறுதல் என்கிற பொருள் வருகிறது. ஆண்டவர் ஆசேர் கோத்திரத்துக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன? உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று சொன்னால் பொருள் என்ன? எவ்வளவு காலங்கள் நீ வாழுகிறாயோ அவ்வளவு காலங்கள் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது என்றுதான் பொருள். இந்நாட்களிலே இளைப்பாறுதல் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையானது சலித்து போய்விடுகிறது. வயதான காலங்களிலே சோர்வு வருகிறது, கலக்கங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு இளைப்பாறுதல் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரத்திலே 12 கோத்திரங்களுக்கும் இவ்வாறு விதவிதமான ஆசீர்வாதங்களும் அங்கே தீர்க்கதரிசன வார்த்தைகளும் சொல்லப்பட்டு அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆசேர் என்கிற அந்த கோத்திரத்தின் பெயரை நான் சொல்கிறேன், அல்லது ஆசேர் என்கிற அந்த பெயரின் அர்த்தம் என்னவென்றால் மகிழ்ச்சி என்கிற பொருள், ஜாய் என்கிற பொருள். இன்னொரு பொருளை சொல்கிறார்கள், பிளஸட் ஹாப்பினஸ் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, லேயாளுக்கும் யாக்கோபுக்கு பிறந்த ஒரு பிள்ளைதான் ஆசேர். இவன் 8வது ஒரு பிள்ளை. ஆகவே இந்த பிள்ளை பிறந்தவுடனே லேயாள் சொல்கிறாள், மகிழ்ச்சியோடு இருப்பதினாலே தன்னுடைய பிள்ளைக்கு ஆசேர் என்று பெயரிடுகிறார். அங்கே ஆதியாம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 13 பார்த்தால், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று அங்கே லேயாள் சொல்கிறாள். அருமையானவர்களே, ஆசேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெறுவதற்கு அவன் என்ன செய்தான்? அவனிடத்தில் காணப்பட்ட பண்புகள் என்ன? அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்ன? ஆசேருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உனக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆகவே இதே போல இந்த இளைப்பாறுதலை இந்த ஆண்டிலே பெற வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நான் சொல்கிறேன். உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24 பாருங்கள். தன் சகோதரருக்கு அவன் பிரியமாயிருந்தான். அதாவது மற்ற சகோதரர்கள், மற்ற கோத்திரத்தாரிடத்திலே அவன் பிரியமாயிருந்தான். அதனுடைய பொருள் என்ன? வேதவசனம் சொல்கிறது, இவன் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றவராக இருந்தான். ஆசேர் மற்ற கோத்திரங்களை, சகோதரர்களை நேசித்தான். அது ஒரு கோணமான ஒரு பொருளாகும். ஆனால் இவன் மற்றவர்களாலே நேசிக்கப்பட்டான். ஆகவே வேதவசனம் சொல்கிறது, இவன் மற்றவர்களுக்கு பயன்படுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆகவே மற்றவர்கள் விரும்பத்தக்கதாக இவன் வாழ்ந்தான். இவனுடைய பண்புகளை நாம் பாராட்டக்கூடிய பண்பு. ஏனென்றால் மற்றவர்களுக்கு பிரியமாயனாய் காணப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு பிரியமாக நாம் காணப்படுகிறோமா? நமக்கு எல்லாரும் பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று பிரியமாக எண்ணுகிறோம், மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக வாழுகிறோமா? அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 12 சொல்கிறது, அப்பொழுது வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய அனனியா என்பவன். அங்கே அப்போஸ்தலர் 9:10 வருகிறது, அப்போஸ்தலர் 22:12 வருகிறது. ஆகவே இந்த அனனியா என்பவன் எல்லாராலும் அவன் மதிக்கப்பட்ட ஒரு மனிதன், எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற மனிதனாக இருந்தான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும். மற்றவர்களாலே நாம் நேசிக்கப்படுகத்தக்கதாக நாம் மாற வேண்டும். அன்பானது, நேசமானது எல்லாரையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது.
அன்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல, 2 வழி பாதை ஆகும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை குறித்து நாம் இவ்வாறு பேசுவது இவர் வந்தால் எங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி என்று பேசுவோம், இவர் வராவிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி என்று சிலரை குறித்தும் சொல்வோம். சிலர் வந்தால் மகிழ்ச்சி, சிலர் போனால் மகிழ்ச்சி என்று சொல்லும் உண்டு. ஆசேரினுடைய ஆசீர்வாதம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல உறவுகள் வந்தது. உறவுகளை அவன் மேன்மைப்படுத்தினான். மற்ற சகோதரர்களை அவன் நேசித்தான். மற்ற சகோதரர்களாலே, மற்ற கோத்திரங்களினாலே அவன் நேசிக்கப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, உங்கள் நாட்களுக்கு தக்கதாக உங்களுக்கு இளைப்பாறுதல் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உறவுகள் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய உறவுகள் பேணப்பட வேண்டும். உங்களுடைய உறவுகள் அங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை கடந்த ஆண்டை காட்டிலும் புத்தாண்டிலே அநேக உறவுகள் அங்கே புதிதாக நாம் கிடைக்க வேண்டும். உறவுகள் அதிகப்பட நல் உறவுகள் பேணப்பட நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே இளைப்பாறுதல் உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விரோதிகள் எழும்ப என்ன நடக்கிறது என்றால் ஆறுதலை இழந்து விடுகிறோம், இளைப்பாறுதலை இழந்து விடுகிறோம். ஆனால் ஆசேருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு அவன் பிரியமுள்ளவனாய் இருந்ததினாலே அவனை இளைப்பாறு இருந்தது. 2வதாக அவன் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல் ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொல்கிறான். எண்ணெய் நெய் என்பது செழிப்பின் அடையாளம். இந்த ஆசேரின் நிலப்பரப்பு 20 கிலோமீட்டர் நீளம், 10 கிலோமீட்டர் அகலமாக இருந்தது. ஒலிவ மரங்கள் நிறைந்திருந்தது, மலைகளும் சமவெளி நிறைந்த இடம், அங்கே கடற்கரை பகுதி நிறைந்த இடம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கிறது, ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை தருவான். அப்படியானால் ஆசேரின் பகுதியிலே எவ்வளவு செழிப்பு இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசேரின் பகுதி தானியம், எண்ணெய் அங்கே கிடைக்கத்தக்கதாக விளைச்சல் நிறைந்த பகுதி, மற்ற கோத்திரங்களுக்கு கொடுக்கத்தக்கதான பகுதி. மற்ற கோத்திரத்தின் மக்கள் இந்த தானியத்தையும் எண்ணெயும் அவர்கள் வாங்குகிற வாடிக்கையாளராக இருந்தார்கள். அருமையானுள்ளே, உறவுகள் கூடினால் இளைப்பாறுதல் கூடும் என்று சொன்னேன். அதே போல நம்முடைய வாடிக்கையாளர்கள் கூடினால் உண்மையாகவே இளைப்பாறுதல் வரும். ஏனென்று சொன்னால் இந்த மனிதனிடத்திலிருந்து, இந்த கோத்திரத்திலிருந்து எல்லா மக்களும் எண்ணெயும் அங்கே ஒலிவ எண்ணெயும் அதே சமயத்தில் ஆகாரத்தையும் அவர்கள் பெற்றதினாலே இவன் பிரியமானவனாய் காணப்பட்டான், நேசிக்கப்படவனாய் காணப்பட்டான். இவனை தவிர்த்து அவர்களால் வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு உண்மை இதுதான். ஒரு நல்ல தொழில் நடக்க வேண்டுமென்றால் வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் அங்கே குறைவார்களானால் தொழிலும் படித்துவிடும். அதே போல ஒரு ஜனக்கூட்டத்தின் குறைவு தலைவனின் முறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் ஊழியர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய தன்மையானது அவருடைய தலைமைத்துவ தன்மை குறையுமானால் அவர்களை பின்பற்றுகிறவர்கள், அவளோடு இருக்கிற மக்களுடைய கூட்டங்கள் குறைந்து விடுகிறது. ஆகவே முதலாவது உறவுகள் அதிகமானால் இளைப்பாறுதல் அல்ல பலன் கூடும். 2வது நம்முடைய செழிப்பினாலே வாடிக்கையாளர்கள் பெருகினால் அங்கே இளைப்பாறுதல் வரும் என்பது ஆசேர் கோத்திரத்திலிருந்து நாம் படித்த ஒரு காரியம். 3வதாக இந்த வசனம் சொல்கிறது, இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழே இருக்கும். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 25 சொல்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 9 சொல்கிறது, கானானிலே இரும்பும் செம்புகளும் அங்கே வெட்டி எடுக்கக்கூடிய நிலமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசேரின் பகுதியிலே மலைகள் உண்டு. அங்கு செம்பும் இரும்பும் அங்கே பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்படும். அங்கே அதை உருக்கி எடுப்பார்கள். அவர்கள் நல்ல உழைப்பாளிகள். அந்த மலைப்பகுதியான பகுதியிலே நடப்பதற்கு அவருடைய செருப்புகள், பாதரட்சிகள் எல்லாம் இரும்பும் வெண்கலமாக இருக்கும். தமிழ் பைபிளிலே இரும்பும் செம்பும்
அல்ல இரும்பும் வெண்கலமும் அங்கே பாதரட்சியின் கீழே இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே, ஆங்கில மொழிபெயர்ப்பிலே என்ன போட்டிருக்கிறது என்றால், உங்களுடைய பாதரட்சிகளே இரும்பு வெண்கலமாய் இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது உங்கள் பாதரட்சைகள் அங்கே இரும்பும் செம்புமாய் இருக்கும் என்று அங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, மலை பிரதேசத்திலே இவர்கள் நடப்பதினாலே இந்த பாதரட்சைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பகுதியில் தான் சர்ப்தா என்கிற ஊர் இருந்தது. சர்ப்தா என்று சொன்னால் உண்மையாகவே அடுப்பு என்று பொருள். ஒருவேளை செம்பையோ அல்ல இரும்பையோ வெண்கலத்தையோ உருக்குவதற்குரிய இடமாக அந்த இடம் இருக்கலாம். இஸ்ரவேலை தாக்க வருகிற எதிரிகள் தாக்குவதற்கு அவர்கள் நுழையக்கூடிய பகுதி என்னவென்றால் இந்த கடல் பகுதியான ஆசேர் பகுதி தான். ஆகவே இவர்களுடைய கோட்டைகள் எல்லாம் இரும்பும் செம்பும் வெண்கலத்தினாலே அது பலப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஆகவே என்ன நடந்தது? இரும்பு செம்பு வெண்கலத்தினாலே இவர்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருந்தது. எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15 சொல்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியிலே அதை கால்களில் தொடுத்தவர்களாய். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலனுக்கு தக்கதாக, நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்குமானால் அதை வைத்து ஆண்டவருக்காக நற்செய்தி பணியை செய்ய மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த கோத்திரத்திலே அந்த பாதுகாப்புக்காக அங்கே இரும்பு செம்பு வெண்கலம் எல்லாம் விளைந்தது. ஆகவே எதிரிகள் தாக்கிற முதல் இடம் என்ன இடம் என்று சொன்னால் இந்த ஆசேர் கோத்திரத்தின் இடம். இந்த ஆசேர் பகுதியில்தான் உள்ள பகுதியில்தான் கானாவூர் இருந்தது. இந்த கானாவூரில் தான் ஆண்டவர் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். இந்த பகுதியில்தான் நானே ஜீவ அப்பம் நானே என்கிற அந்த வசனத்தை அவர் சொன்னார். அருமையானுள்ளே, இந்த சூழ்நிலையிலே நான் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், ஆசேர் கோத்திரத்திற்கு அவன் நாட்களுக்கு தக்கதாக பலனும் இளைப்பாதலும் கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல உறவுகளை பேண வேண்டும், நல்ல வாடிக்கையாளரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய செழிப்பினாலே அவனுடைய பாதுகாப்பிலே அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மூன்றிலே அவன் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவரை இந்த வருடத்தில் உறுதியாய் பற்றி கொண்டால் ஆசேர் கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பழைய காலங்களிலே உடும்பு என்கிற ஒரு மிருகத்தை சொல்வார்கள். அது எந்த இடத்திலே விழுகிறதோ அந்த இடத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளும். அடித்தாலோ கொன்றாலோ அது தன் பிடியை விடாது. அதே போல ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த இளைப்பாறுதலையும் பலனை தருவார். இந்த ஆசேர் கோத்திரம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்ததின் விளைவு என்ன? அந்த ஆசீர்வாதத்தின் விளைவு என்ன? உண்மையாகவே அவர்களுக்கு இளைப்பாறுதலே பலனை தந்தார். ஆகவே உன் நாட்களுக்கு தக்கதாக பலன் உண்டு என்று சொன்னால் அவருடைய பொருள் என்ன? அது நல்ல உறவை பேண வேண்டும், வாடிக்கையாளரை காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பிலே முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே கிருபையும் வல்லமையும் தரத்தக்கதாக அவரை உறுதியாய் பிடித்து கொள்வோம். அப்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆசேர் கோத்திரத்தை போல அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். முதலாவது உறவுகளை தாரும், மற்ற மக்களோடு நல்ல ஆண்டவர் பரிச்சயமான அந்த வாடிக்கையாளரான சுவாபங்களை தாரும். மூன்றாவதாக எங்களுக்கு பாதுகாப்பை தாரும். ஆசேருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள எங்களுக்கு பலனை தாரும். இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்து இந்த புத்தாண்டை ஆசீர்வதிக்கிற மக்கள் வாழ்விலே ஆசேரின் ஆசீர்வாதம் அவளோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.